வடவேங்கடம் தென்குமரி யாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப தெற்கே குமரி முனையிலிருந்து வடக்கே வடவேங்கட மலை வரை பரவி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த நம்முடைய தமிழர்கள் கால ஓட்டத்தில் ஏற்பட்ட பல ஆட்சி மாற்றங்களாலும் பல அந்நிய படையெடுப்புகளாலும் நம்முடைய தமிழர்களின் எல்லை சுருங்கி இன்று தமிழ்நாடு எனப்படும் ஒரு சிறிய பகுதிக்குள்ள வாழ்ந்து வரோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு என்பது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். இந்தியா விடுதலை அடைந்த சமயத்தில் நம்மிடத்தில் ஆட்சியும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது, ஜனநாயக உரிமையும் இருந்தது. அந்த சமயத்தில் தான் தமிழ்நாடு மாநிலத்திற்கான எல்லைகள் என்பது பிரிக்கப்பட்டது. அனைத்து அதிகாரமும் அனைத்து உரிமைகளும் இருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லைகளை பிரித்த சமயத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலப்பரப்ப நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்கள்கிட்ட நம்முடைய பெரும் நிலப்பகுதியை இழந்தோம். அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். தமிழ்நாடு எல்லை பிரிப்பின் போது தமிழர்களுக்கு எப்படி துரோகம் நடந்தது, அன்றைய சமயத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் என்ன செய்தார், அன்றைய காலகட்டத்தில் நடந்த அரசியல் சூழ்ச்சிகள் என்ன, அனைத்தையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை அடைந்த சமயத்தில் இந்தியாவில் பல்வேறு மாகாணங்கள் இருந்தது, ஆனால் மாநிலங்கள் இல்லை. இந்த மாகாணங்கள் என்பது ஒரே மாகாணத்தில் பல தேசிய இனங்களும் பல மொழி பேசக்கூடிய மக்களும் இருந்தாங்க. இப்படி அனைவரும் ஒன்றாக இருந்த காரணத்தினால் மொழி பிரச்சனையும் தேசிய இனங்களுக்கு இடையே பல பிரச்சனைகளும் இருந்தது. இதனால் இந்தியாவில் இருந்த பல தேசிய இனங்களும் எங்களுக்கு மொழி அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் மக்களின் இந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்கவில்லை. தொடர்ந்து இந்தியாவில் மாகாணங்கள் தான் இருந்தது. இந்த சமயத்தில் தான் 1952 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு என தனியாக ஒரு மாநிலம் வேண்டும் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய போராட்டம் நீண்ட காலம் நடக்குது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு மத்திய அரசு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இறுதியாக 1952 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் சாப்பிடாமல் இருந்து இறந்து வர்றாரு. பொட்டி ஸ்ரீ ராமுலு அவர்களின் மறைவு என்பது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் நாடெங்கும் பல போராட்டங்கள் வெடித்தது. இதன் பிறகு நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு போராட்டத்தை இப்படியே விட்டால் பெரும் போராட்டமாக மாறிவிடும், இந்தியா உழைந்துவிடும் என்பதை உணர்ந்து 1953 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா என்கின்ற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்கியது. அந்த மாநிலத்தின் தலைநகராக கர்னூல் எனப்படும் ஒரு மாவட்டம் இருந்தது. இப்படி தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலம் உருவான பிறகு நாட்டில் இருந்த பல மொழி பேசக்கூடிய மக்களும் எங்களுக்கும் தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவாக நாட்டில் பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தான் தமிழ்நாடு என்கின்ற ஒரு தனி மாநிலமும் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை தமிழ்நாடு என்பது 3 பகுதிகளாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஒரு பகுதி மதராஸ் மாகாணத்திற்கு கீழும், மற்றொரு பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழும், மற்றும் ஒரு பகுதி மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழும் இருந்தது. இதன் பிறகு ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தனித்தனி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட சமயத்தில் தமிழர்களுக்கு என தமிழ்நாடு எனப்படும் ஒரு தனி மாநிலம் உருவாக்கப்பட்டது. இந்த தனி மாநிலம் உருவான சமயத்தில் தமிழர்களுக்கு முறைப்படி வந்து சேர்ந்திருக்க வேண்டிய 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி நம்முடைய பக்கத்து மாநிலங்களுக்கு சென்றது என்று சொல்வதை விட அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டுக்கான எல்லையை பிரித்த சமயத்தில் மத்திய அரசால் ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்படுகிறது. அந்த ஆணையத்தின் பெயர் ஃபசல் அலி கமிஷன். இந்த ஃபசல் அலி கமிஷனின் வேலை என்ன அப்படின்னா, 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லை பகுதிக்கு சென்று அங்கு எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள அந்த மாநிலத்துக்குள்ள நினைக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. இதற்காக இவங்க பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. ஆனால் இவர்கள் என்னதான் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முறைப்படி வந்திருக்க வேண்டிய பல பகுதிகளை இவங்க பிரிச்சு பக்கத்து மாநிலங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதனால அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு மிக பெரும் நிலப்பகுதி இருந்தது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாடு ஆந்திராவிடம் கிட்டத்தட்ட 32,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலப்பகுதி இருந்தது. இதில் மிக முக்கியமான பல பகுதிகளும் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர், நெல்லூர், திருப்பதி போன்ற அனைத்து பகுதிகளுமே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டியவை. ஆனால் அவங்க சூழ்ச்சி பண்ணி எடுத்துக்கொண்டாங்க. இது மட்டுமல்லாமல் தெலுங்கர்கள் மதராஸ் நமது என்று சொல்லி சென்னையும் நீங்கள் ஆந்திரா கூட இணைக்க வேண்டும் அப்படின்னு சென்னைக்காண்டி போராட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்ட்டு மாப்போசி அவர்கள் கிளர்ந்து எழுந்து வடக்கு எல்லையை காப்பாற்றினாரு. மாப்போசி அவர்களின் பெரும் போராட்டத்தின் காரணமாக சென்னை, திருத்தணி போன்ற ஒரு சில பகுதிகள் மட்டும் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது.
பெரும் வளமிக்க பகுதிகளான திருப்பதி, காளகஸ்தி, சித்தூர், நெல்லூர் போன்ற பல பகுதிகள் ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்திலும் அந்த பகுதியில் ஏராளமான தமிழ் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. திருப்பதி கோவிலிலுமே ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த தமிழ் கல்வெட்டுகளை அழித்துவிட்டு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத கல்வெட்டுகளை அமைப்பதில் அந்த மாநில அரசு மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டிய பெங்களூரு மற்றும் கோலார், தங்கவயல் போன்ற பெரும் நகரங்கள் கர்நாடகாவுக்கு சென்றது. இதன் காரணமாக தமிழர்கள் மிக பெரும் செல்வ வளம் கொண்ட பூமியை இழந்தாங்க. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகள் அனைத்தும் முறைப்படி தமிழ்நாட்டுடன் அன்று இணைக்கப்பட்டிருந்தால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு காவேரியில் அணை கட்டும் பிரச்சனையோ அல்லது காவேரியில் நீர் பிரச்சனை இருந்திருக்காது. ஏனென்றால் காவேரி உருவாகும் இடமும் காவேரி கடலில் கலக்கும் இடம் அனைத்து இடமும் நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் செய்த அலட்சியத்தால் இன்று நம்ம அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையான எல்லை பிரிப்பின் போது தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய பல பகுதியில் அவங்க கேரளா கூட இணைச்சாங்க. அந்த சமயத்துல தெற்கு எல்லைகளை போராடி மீட்டது யாருன்னா மார்ஷல் நேசமணி அவர்களும் PS மணி அவர்களும் தான் போராடி மீட்டாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையில எல்லை பிரித்த சமயத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், செங்கோட்டை போன்ற பல பகுதிகளை அவங்களும் நினைச்சு கொண்டாங்க. இருந்தாலும் மார்ஷல் நேசமணி மற்றும் PS மணி ஆகியோர் போராடி தான் பெரும் பகுதியில மீட்டெடுத்தாங்க. மீட்டெடுத்தது சிறிய பகுதி என்றாலும் பெரும்பான்மையான பகுதி கேரளாவிடம் சென்றது. தேவிக்குளம், பீர்மேடு, அகத்தீஸ்வரம், தோவாளை, பாலக்காடு போன்ற பல பகுதிகள் கேரளாவிடம் சென்றது. இதனால் தமிழர்கள் மிக முக்கியமான அணைகளையும் இழந்தாங்க. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையும் இதனால் தான் எழுந்தது. முல்லை பெரியாறு அணை முறைப்படி நம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசியல்வாதிகளின் அலட்சியத்தால் அது கேரளாவிடம் சென்றது. அதன் விளைவாக இன்றைய காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தது. அந்த போராட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதில் 11 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழ்நாடு எல்லை பிரிப்பின் போது பல கட்ட போராட்டங்கள் நடந்தது. அதில் ஒட்டுமொத்தமாக 36 பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பல பகுதிகளை மீட்டு கொடுத்தாங்க. மார்ஷல் நேசமணி, PS மணி, விநாயகம் பிள்ளை, மாப்போசி இவர்களின் பெரும் முயற்சியின் காரணமாகத்தான் இன்று தமிழ்நாட்டுடன் பல பகுதியில் இருந்தது. இவர்கள் இல்லை என்றால் இவை அனைத்துமே பிற மாநிலங்களிடம் சென்றிருக்கும். அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் நினைத்திருந்தால் பெரும் பகுதிகளை மீட்டு அவற்றை தமிழ்நாட்டுடன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அன்றைய காலகட்டத்தில் காமராஜரிடம் அதிகாரம் இருந்தது. காமராஜர் சொல்வதைத்தான் நேரும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் எல்லை பிரிப்பின் போது காமராஜரின் மௌனத்தால் 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமிழர்கள் நம்முடைய பக்கத்து மாநிலங்களிடம் இருந்தாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தேவிக்குளம், பீர்மேடு ஆகிய பகுதிகள் கேரளாவுக்கு சென்றது. அந்த சமயத்தில் காமராஜரிடம் தேவிக்குளமும் பீர்மேடு பகுதியும் கேரளாவுக்கு செல்கிறது, நீங்கள் அதை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என தமிழர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த சமயத்தில் காமராஜர் கூறியது என்ன அப்படின்னா, குளமாவது மேடாவது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கிறது, போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்ட்டு காமராஜர் அதை தட்டி கழித்தார். இதன் விளைவாக அந்த பகுதிகள் கேரளாவுடன் என்று இணைக்கப்பட்டது. காமராஜர் என்பவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அதே சமயத்தில் அவர் ஒரு தேசியவாதியாக இருந்தார். அவர் தேசியவாதியாக இருந்தது தவறில்லை. ஆனால் அதே சமயத்தில் தமிழரின் நலனுக்காக அவர் பல பகுதிகளை மீட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று அவர் அதை செய்யவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.